education. இன்றைக்கு வந்து நியோன் எஃபெக்ட் வந்து பார்ப்போம். நியோன் எஃபெக்ட் எப்படி செய்யறது? நார்மலா நீங்கள் நியோன் எஃபெக்ட்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வரும்னு சொல்லி. அது கணக்கே இல்லாம இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 போட்டோ வச்சு பிளெண்டிங் ஆப்ஷன் வச்சு செய்யற வேலை தான். அதுல கணக்கே இல்லை. அது ஒரு நியோன் எஃபெக்டான ஒரு இலூஷன், ஒரு பாக்குறதுக்கு நியோன் எஃபெக்ட் மாதிரி இருக்கு. நியோன் சொன்னா ஒரு நியோன் பல்ப்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நியோன் பல்ப்ஸ் மாதிரி தான், அந்த நியோன் பல்ப்ஸ்ல வர எஃபெக்ட் தான் நாங்க எடுக்க போறோம். அதுக்கு தான் நியோன் எஃபெக்ட்னு சொல்லி பேர் இருக்கு. அது கணக்கே இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த 3டையும் வச்சு எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ஓகே, நான் செக் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் போறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னா என்ன ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்க. ரெண்டு பிஎன்ஜி ஒரு ஜேபிஜி ஃபைல் போட்டிருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி போட்டு நான் செய்யற சேம் டைம்ல செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெருசா டவுட்ஸ் இருக்காது. அது தவிர நீங்களும் இல்ல எனக்கு இந்த இமேஜ் வேணாம், இல்ல இதை வச்சு வேற செய்ய போறோம்னு சொன்னாலும் நீங்க பிரச்சனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் எங்க பிஎன்ஜி டவுன்லோட் பண்ணு சொல்லி. நீங்க நார்மலா பிஎன்ஜி ட்ரை பண்ணாலே வரும். பிஎன்ஜி ட்ரீ வெப்சைட்ல போய் நீங்க தேவையான பிஎன்ஜியை டவுன்லோட் பண்ணலாம். இதுல போய் பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. நீங்கள் கட்டாயமா இந்த இமேஜ் வச்சு தான் செய்யணும் இல்லை, நீங்கள் வேற விதத்துலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் போய் வேற போட்டோ வேற இது கூட எடுக்கலாம். இதுல போய் நான் சும்மா இதுல இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணாலே வரும் உங்களுக்கு. இன்ஸ்டாகிராம் ஐகான் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வேற பிரச்சனை இல்லை. ஸோ இதுல ஏதாவது எடுத்து நீங்க ட்ரை பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா இதுலயே கேட்கும் என்ன இதா சர்வ் பண்ண போறீங்கன்னு சொல்லி பிஎன்ஜியா சர்வ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. இதுன்ற லிங்க் வேணும்னாலும் நான் போட்டு விடுறேன். செக் பாக்ஸ்ல போடுறேன். இதுல இருந்து மொத்தம் இமேஜ் அனுப்பலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த 2டையும் இம்போர்ட் பண்றேன். மற்ற கேட்டவ எப்படி இதுல இம்போர்ட் பண்றது, புது வெர்ஷன்ல எப்படி இம்போர்ட் பண்றேன்னு சொல்லி கேட்டவ. உங்களுக்கு விண்டோஸ் 11 அப்டேட் வந்திருந்தா இம்போர்ட் பண்ற கொஞ்சம் கஷ்டம். முதல் மாதிரி இம்போர்ட் பண்ணிடலாது. உங்களுக்கு ஒரு சொன்னான் தெரியாதாக்களுக்கு பாருங்க. ஒன்று வந்து இதை டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஓபன் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா நீங்க ஓல்ட் கீயை ஹோல்ட் பண்ணிக்கொண்டு ஓல்டையும் டேப்பையும் ஹோல்ட் பண்ணிக்கொண்டு மல்டி டாஸ்கிங் மெனுவில் வச்சுக்கொண்டு அதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன், இதை கிளிக் பண்ணி டிராக் பண்ணி வச்சிருக்கேன். அதே சேம் டைம்ல வந்து நான் ஓல்ட்டோட டேப்பையும் அமர்த்தி எந்த மெனுவில் எனக்கு வேணுமோ அதுல வச்சு நான் அது ரிலீஸ் பண்றேன். ஸோ எனக்கு இப்படி வரும். இல்லைன்னு சொன்னா எனக்கு இன்னொரு தனி இமேஜ் வேணும்னு சொன்னா நான் இதுல வந்து விட்டுறேன்னா தனி இமேஜா வரும். ஓகே, இப்ப வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா முதல் பாவிச்ச டூலையும் தான் பாவிக்க போறோம். நான் சொன்னா இனிமே வந்து நாங்கள் எல்லா டூலும் தான் யூஸ் பண்ண போறோம், இதுதான் சொல்லி இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா கான்டென்ட் அவேர் ஃபில்ல வச்சு இந்த இடத்தை கொஞ்சம் பெருசாக்க போறோம். என்ன சொன்னா இவட்ட தலைக்கு மேலதான் வந்து இந்த லோகோ பின்னுக்கு வரப்போகுது. ஸோ இந்த லோகோ பிளேஸ் பண்றதுக்கு இடம் காணாது. சிம்பிளா நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா இவரை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் கட் அவுட் பண்ணி எடுக்க போறோம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ற ஆப்ஷன் இதுல வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் கட் அவுட் பண்ணி எடுத்துட்டு நாங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண போறதில்ல, அதே பேக்ரவுண்ட் தான் வச்சிருக்க போறோம். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸை வந்து மேல கொஞ்சம் விட போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு crop tool தெரியும், C4 crop tool. இல்லைன்னு சொன்னா இதுல இருக்கு பாருங்க, இல்லை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா crop tool வரும். ஸோ இமேஜ் வந்து நாங்கள் crop பண்றதுக்கு எங்களுக்கு தேவையான அளவில் ரேஷியோ மாறாம இல்லை ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி crop பண்றது தான் இந்த டூல் யூஸ் பண்றது. ஸோ இந்த டூலை வச்சு நாங்கள் என்ன செய்யணும்னா ஜஸ்ட் சி அமர்த்தி நான் கொஞ்சம் எனக்கு மேல கொஞ்சம் தேவையான ஸ்பேஸ் நான் எடுத்துறேன். ஸோ இப்படி எடுத்தோன்னா வந்து உங்களுக்கு இப்படி ஒரு ஒயிட் கலரா வரும், இந்த கலர் ஃபில் ஆகாது. ஸோ நீங்க என்ன செய்யலாம், ஓகே நான் இதை ஃபர்ஸ்ட் அன்லாக் பண்றேன். அன்லாக் பண்ணி போட்டு வெறும் லேயரா வச்சுக்கணும். நான் க்ராப் பண்றேன், சி கிளிக் பண்றேன். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் கொஞ்சம் ஸ்பேஸ் நான் மேல எடுக்கிறேன். எடுத்து போட்டு
ஓகே பண்ணு சொன்னா எனக்கு இந்த இடம் ஃபுல்லா டிரான்ஸ்பெரண்டா இருக்கும். ஸோ எனக்கு இது டிரான்ஸ்பெரண்டா வேணாம். பட் நான் என்ன செய்யணும்னு சொன்னா சிம்பிள் தான். இந்த லேயரை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எந்த லேயர்ல ஒர்க் பண்ண போறோமோ அதை செலக்ட் லேயர் பார்க்கணும். இதை வந்து சிம்பிளா நாங்கள் எம் கிளிக் பண்ணி ரெக்டாங்குலர் மார்க்கி டூல வச்சு செலக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் கொஞ்சம் அதுல படக்கூடிய மாதிரி செலக்ட் பண்ணி போட்டு ஓகே ஜஸ்ட் செலக்ட் பண்ணி போட்டு என்ன செய்யணும்டா ஷிஃப்டோட F5 இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் கான்டென்ட் அவேர் ஃபீல்டுக்கு ஷார்ட் கட் தான் நான் சொன்னேன். ஷிஃப்டோட F5 இல்லைன்னு சொன்னா எடிட்ல போயிட்டு கான்டென்ட் அவேர் ஃபீல்ட் இதை கொடுத்தாலும் ஓகே தான். அதுவா உங்களுக்கு ஃபீல் பண்ணி தரும். இங்க ப்ரீவியூ நீங்க பார்க்கலாம். ஸோ இதை போய் நீங்க ஒரி பண்ணவே தேவையில்லை. ஸோ அது வந்து இதுல இருந்து டிடெக்ட் பண்ணி இதை வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி இப்படி ப்ரீவியூ காட்டுது. ஸோ ஓகே பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா உங்கள் ஷிஃப்டோட F5 கொடுத்தாலும் ஷார்ட்கட் கீ வந்து இப்படி வரும். ஃபில்னு சொல்லி ஆப்ஷன் வரும். ஃபில்லுக்கு தான், அதாவது வடிவா பாருங்க, ஃபில்லுக்கு தான் அந்த ஷார்ட்கட் கீ ஷிஃப்டோட F5. நாங்க வந்து மாறி நிற்க கூடாது. கான்டென்ட் அவேர் டூலுக்கு தான் ஷிஃப்டோட F5 இல்ல, ஃபில், அதாவது நாங்கள் ஃபில் ஆப்ஷன் எடுத்து தான் அதுல ஃபில் பண்றது தான் நாங்க கான்டென்ட் அவேர் வச்சு ஃபில் பண்றோமே தவிர கான்டென்ட் அவேர் டூலுக்கு வந்து ஷார்ட்கட் கீ இல்ல. வேணும்னா எங்களுக்கு வேணா அசைன் பண்ணி கொள்ளலாம். ஆனா இதுலயுமே பாருங்க கான்டென்ட் அவேர் ஃபீல்டுக்கு வந்து இல்ல, இங்க ஷார்ட்கட் பக்கத்துல போடுவாங்க. ஸோ இங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபில்லுக்கு தான் கான்டென்ட் ஷிஃப்டோட F5 இருக்கு, கான்டென்ட் அவேர் ஃபீல்டுக்கு இல்ல ஷார்ட்கட் கீ. ஸோ இது வேணும்னா எங்களுக்கு தேவைன்னு சொன்னா நாங்கள் எடிட்ல போய் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸுக்கு போய் நாங்க மாத்திக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான இதெல்லாம் நாங்க மாத்திக்கொள்ளலாம். கீ எல்லாம் சிலருக்கு அசைனே பண்ணி இருக்க மாட்டாங்க. அதை வேணும்னா எங்களுக்கு தேவையானதா நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். இதுலயே இந்த இதுல எல்லாம் கான்டென்ட் அவேர் ஃபீல்டுக்கு நாங்கள் தேவையான ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் F1 கொடுத்தேன்னு சொன்னா இதுல சொல்லுங்க F1 வந்து ஆல்ரெடி அந்த சிஸ்டம்ல ஃபங்க்ஷன் இருக்கபடியா இது F1 எடுக்காது. ஸோ இது தேவையான நான் ஆட் பண்ணலாம். எனக்கு தேவையான கீஸை நான் அசைன் பண்ணி மாத்திக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நான் ஷிஃப்டோட F5 இதுல வந்து செலக்ட் பண்றது வந்து ஃபோர்கிரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் அதெல்லாம் இல்லை. ஃபோர்கிரவுண்ட் கலர்னு சொன்னா உங்களுக்கு இந்த கலர் ஃபில் ஆகும், பேக்ரவுண்ட் கலர் அதுக்கு பின்னிக்கிற கலர். ஸோ இது மாறி மாறி ஃபில் ஆகும். ஸோ அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை வந்து கான்டென்ட் அவேர். ஸோ கிளிக் பண்ணிட்டு மோடெல்லாம் நார்மல்லாம் இருக்கும். ஒபாசிட்டி இன்னும் பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் ஓகே பண்ணா எங்களுக்கு இந்த இடம் ஃபில் ஆயிடும். இப்போ ஷிஃப்டோட டி செலக்டுக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா இமேஜ் இந்த இதை வந்து கொஞ்சம் பெருசாக்கி இருக்கேன். என்ன சொன்னா நான் சொன்னான் இதை வந்து நான் கொண்டு பின்னி கூட போறோம்னு சொல்லி இவருக்கு பின்னி கூட போறோம். இப்ப என்ன செய்ய போறோம்னா வளமையோட பேக்கப் எடுக்க போறோம். Ctrl+J கிளிக் பண்ணி பேக்கப். ஸோ பேக்கப் எடுத்துட்டு ஹைட் பண்ணி போட்டு இதை ரீநேம் பண்ணுவோம். ஓகே, பேக்கப் இது 01 ரீநேம் பண்றோம். ஓகே, இப்ப என்ன செய்ய போறோம்னா இவரை செலக்ட் பண்ண போறோம். உங்களுக்கு தெரியும் எப்படி செலக்ட் பண்றேன்னு சொல்லி. குயிக் செலெக்ஷன் இல்லைன்னு சொன்னா பென் டூல் டைம் எடுக்கும். குயிக் செலெக்ஷன் சொன்னா ஜஸ்ட் செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தா காணும். ஸோ எவ்வளவு டைம் மிச்சம். இதுக்கு பிறகு நாங்கள் தேவையான டீடைல்ஸ் ஆட் பண்றேன்னு சொன்னா நாங்கள் டீடைல்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ எப்படின்னு சொன்னா செலக்ட் அண்ட் மாஸ்கை கொடுத்துட்டு நாங்கள் இதை மாற்றுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு வேற கலர்ல மாற்றுவோம். மாற்றி போட்டு உங்களுக்கு தேவையான சொன்னா நாங்கள் இந்த ரீஃபைனிஷ் டூலை வச்சு நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஓகே, சாரி, எல்லாம் அவ்வளோத்து டீடைல்ஸ் தேவையில்லை. பட் நாங்கள் ஒரு நார்மலான டீடைல்ஸ் எடுத்தா காணும். ரெடி கண்டாமினேட் கலர்ஸை டிக் பண்ணி ஓகே பண்ணா காணும். நம்ம செலெக்ஷன் வந்துடும். ஸோ இப்படி ஒரு செலெக்ஷன் வந்துட்டு இதுக்கு பிறகு இதையும் இந்த லேயரையும் வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னா ஷிஃப்டோட மர்ஜ் பண்றேன். சாரி, கண்ட்ரோலோட நான் மர்ஜ் பண்றேன். எப்படின்னு சொன்னா மர்ஜ் என்ன அர்த்தம்னு சொன்னா அந்த ரெண்டு லேயரையும் வந்து உண்டாக்குறது. ஸோ நாங்கள் நிறைய டூப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் கண்ட்ரோலோட ஜேன்னு சொல்லி நிறைய லேயர்ஸ் செஞ்சு ஒன்று போயிட்டு எனக்கு தேவையான லேயர்ஸ் சொன்னா இந்த மேலேக்க லேயரும் இடையிலேக்க லேயர்னு சொன்னா எனக்கு இந்த ரெண்டையும் உண்டாக்கணும்னு சொன்னா இதையும் ஷிஃப்டை ஹோல்ட் பண்ணி கொண்டு இதையும் செலக்ட் பண்ணி, சாரி கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி கொண்டு இதையும் செலக்ட் பண்ணி போட்டு கண்ட்ரோலோட ன்னு சொன்னா அந்த ரெண்டு மட்டும் மர்ஜ் ஆயிடும். ஸோ நாங்கள் மர்ஜ் பண்ணி யூஸ் பண்றதால வந்து சில அட்வான்டேஜும் இருக்கு. அதை மாதிரி ஒருக்கா மர்ஜ் பண்ணிட்டோம்னு சொன்னா நாங்கள் பழையபடி எடுக்கலாம். அது ஸோ நான் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா ஓகே இது எனக்கு தேவையில்லை. இதை டூப்ளிகேட் எடுத்துட்டு ஜஸ்ட் டூப்ளிகேட் தேவையில்லை. இதை மட்டும் எடுத்துட்டு நான் டிலீட் பண்றேன். ஓகே, பேக்கப் லேயர் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செலெக்ஷன் மட்டும் கிளீனா வந்துட்டு மேலே லேயர் இருக்கு. ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா சிம்பிள் இந்த இதை கொண்டு ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ண போறோம்.
இதை வந்து இவருக்கு பின்னால விட போறோம். ஸோ இந்த லேயரை லோ கொண்டு ரீநேம் பண்ணி போட்டு இதை நான் கீழே கொண்டு விட போறேன். ஓகே, இப்போ இதை நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன். உங்களுக்கு தெரியும் ஷார்ட்கட் Ctrl+T. ஒரு அளவா நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். அதே டைம்ல வந்து இவரையும் நான் பிளேஸ் பண்ண போறேன். ஓகே, அதை விட நான் எனக்கு பேக்ரவுண்ட் கொஞ்சம் தேவை. ஸோ இவரை ஃபர்ஸ்ட் ஹைட் பண்றேன், இதையும் ஹைட் பண்றேன். இப்போ இவரை நான் எனக்கு பேக்ரவுண்ட் மட்டும் தேவைண்டாக்காண்டி இவரை நான் ரிமூவ் பண்ண போறேன். லாசோ டூல் எடுக்கிறேன் L. ஸோ நான் ஜஸ்ட் செலக்ட் பண்றேன் இப்படி. நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி போட்டு ஷிஃப்டோட F5 பார்ப்போம் ஃபில் ஆகுதாண்டு. ஷிஃப்டோட F5. ஓகே, பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகே வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு சின்ன ஸ்டோக் மாதிரி தெரியுது. இதை ரிமூவ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. ஷிஃப்டோட F5. ஓகே, இல்லையா சொன்னா நாங்கள் பட்ச் டூல் எடுத்து கூட நாங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, இது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ஸோ நாங்கள் எனேபிள் பண்ணி போட்டு இவரை நாங்கள் மூவ் பண்ணலாம். நாங்கள் சென்டரா பிளேஸ் பண்றோம். உங்களுக்கு இந்த இமேஜுக்கு சென்டர் எங்கேன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒர்க் பண்ற கேன்வாஸ் சென்டர் உங்களுக்கு தெரியாட்டி நான் சொன்னா கண்ட்ரோலோட காலன் கிளிக் பண்ணா உங்களுக்கு வரும். 2 கிரிட்டும் வரும், இது உங்க ரூலர்ஸும் வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி போட்டு இந்த ரூலர்ஸை இழுத்துக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இவ்விடத்த வந்து ஒரு ஸ்னாப் ஆகுற ஃபீல் இருக்கு. இந்த ஸ்னாப் ஆகுது. ஸோ இதுதான் வந்து சென்டரா இருக்கும். ஸோ அதே சென்டருக்கு வந்து நீங்கள் இந்த இமேஜையும் பிளேஸ் பண்ணணும்னு சொன்னா ஒன்று நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கேன்வஸ் வந்து இப்படி இருக்கு. இந்த கேன்வஸ்ல வந்து சரியா சென்டருக்கு வந்து இந்த இமேஜ் இருக்கும்னு சொன்னா ஒரு ட்ரிக் இது வழியா பாருங்க. இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு இப்ப தேவைப்படாது. பட் வேற ஏதாவது நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு போஸ்டர், ஒரு பேனர் டிசைன் பண்றீங்கன்னு சொன்னா அதுல வந்து நீங்க டைப் பண்ற ஃபொண்ட் எல்லாம் வந்து அலைன் பண்ணணும் சென்டருக்குன்னு சொன்னா அப்ப நீங்க ஒன்றே பிடிச்சு அலைன் பண்ணிடலாது. ஸோ என்ன செய்யலாம்னு சொன்னா ஆல் செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து அலைன் பண்ற அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா மார்க்யூ டூல். ஸோ M கிளிக் பண்ணி நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு செலக்ட் பண்றோம் எதை நாங்கள் எந்த கேன்வாஸ்ல வந்து அலைன் பண்ணணும். அதுக்கு அதாவது போட்டோஷாப்புக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த கேன்வாஸ்ல இருக்கிறத வந்து சென்டர் அலைன் பண்ணு அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் செலக்ட் பண்றோம் இதை இந்த கேன்வாஸ் செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணி போட்டு இப்படியே வச்சுக்கொண்டு நாங்கள் டார்கெட்டட் லேயரை வந்து செலக்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன், இந்த கேன்வாஸ் செலக்ட் பண்ணிட்டேன், வேற ஒன்றும் செய்யாம சேர்ந்தா இவரை தான் நான் அலைன் பண்ண போறேன். ஸோ இவரை கிளிக் பண்ணி போட்டு இப்ப ஸ்ட்ரெயிட்டா விஏ கிளிக் பண்றேன். ஸோ இங்க பாருங்க இந்த வில வந்து அலைன்மெண்ட் ஆப்ஷன் வந்து மேல வந்துட்டு இது வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் இது மாதிரி இது சென்டருக்கு வர்றது. ஸோ எல்லாமே வந்து வந்துட்டு ஸோ எனக்கு தேவை லெஃப்ட்னு சொன்னா லெஃப்ட்டுக்கு, ரைட்னு சொன்னா ரைட்டுக்கு, ஸோ சென்டருக்கு தான் சென்டர். ஸோ அதே மாதிரி நான் என்ன செய்யணும் சொன்னா பிளேஸ் பண்ணணும் ஒன் டே. இப்போ எனக்கு ஓகே சென்டர்னு சொன்னா சென்டர் ஆல்ரெடி சென்டர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. ஓகே, இது சென்டர்லாம் இருக்கு, சென்டர் பண்ணலாம். ஸோ இது வந்து இன்னும் கிளியரா சொல்லி காட்டுறேன்னு சொன்னா உங்களுக்கு நியூ கேன்வஸ்ல செஞ்சு காட்டுறேன். இமேஜ் எவ்வளவு இம்போர்ட் பண்ணி செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி நாங்கள் டூப்ளிகேட் எடுத்து நாங்கள் கிரிட்டே நாங்கள் அலைன் பண்ணி வைக்கிறோம்டா கூட நாங்கள் ரூலர் எடுத்து நாங்கள் ஸ்னாப் பண்ணி செஞ்சா கூட இது வந்து அவ்வளோத்துக்கு அக்யூரேட்டே இருக்காது. ஸோ நாங்கள் பார்த்து தான் விடுவோம். ஸோ ஒன்றொன்னா நாங்கள் எடுத்து விடாம இவ்வளோத்தையும் நாங்கள் என்ன அலைன் பண்ணணும்னு சொன்னா ஓகே எங்களுக்கு இத்தனை லேயர் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் மார்க்கி டூல் எடுத்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றோம் எல்லாத்தையும். படியா பாருங்க நான் மார்க்கி டூலாம் எடுக்கிறேன், நார்மல் செலெக்ஷன் டூல் இருக்கு எல்லா இப்ப 3 டூலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மார்க்கி டூலுக்கும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். அட் த சேம் டைம் நார்மல் செலெக்ஷன் டூலுக்கும் வந்து மூவ் டூலுக்கும் உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். அதே போல உங்களுக்கு லேசோ டூலுக்கும் உங்களுக்கு இப்படிதான் வரும். ஸோ செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு செலெக்ஷன் இப்படிதான் வரும்.
ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு மார்க்யூ டூல் எடுத்து இந்த கேன்வஸ் செலக்ட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எது அலைன் பண்ணணுமோ அதை ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி கொண்டு நீங்க செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி போட்டு இவ்வளோத்தையும் வந்து நான் என்ன செய்யணும் சொன்னா அலைன் பண்ண போறேன். ஸோ வின்னு சொன்ன மூவ் டூல் அலைன். ஸோ அது இப்போ எல்லாமே நேருக்கு வந்துட்டு இதுக்கு பிறகு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு எல்லாம் ஒரே இடத்துல வரணும்னு சொன்னாலும் நீங்கள் மாத்திக்கொள்ளலாம். ஸோ இப்போ எல்லாம் வந்து ஒன்றுக்கு பின்னால் ஒன்றுக்கு லேயரா வந்துட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ரெண்டா பிரிக்கிறதோ. ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் ஜஸ்ட் இதை மாத்தாம உங்களோட அரோ கீ இருக்கு தானே. ஸோ உங்களோட ரைட் கீபோர்ட் ரைட் சைட்ல வந்து அரோ கீ இருக்கு. ஸோ அந்த அரோ கீயை மட்டும் நீங்க யூஸ் பண்ணலாம். மூவ் பண்ணி நீங்க அரோ கீயை மட்டும் மேல மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படின்னு சொன்னா நீங்கள் அலைன் பண்ண அலைன்மெண்ட் மாறாது. ஸோ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொன்னா நீங்க அலைன் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா நீங்க சரியா பிளேஸ் பண்ணி போட்டு கூட, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் சரியா டிஸ்டன்ஸ்ல பிளேஸ் பண்ணிட்டு கூட நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அதே ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணலாம் திருப்பவும். ஸோ இப்போ இது ஓகேன்னு சொன்னாலும் நீங்கள் அதுக்கு பிறகு நீங்க அலைன் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த அலைன்மெண்ட் கீ வந்து செய்யறது. ஓகே, இப்போ இங்க வருவோம். இதுதான் நீங்க பிளேஸ் பண்ணிட்டேன். இதுக்கு பிறகு இதை நான் தலைக்கு பின்னால கொஞ்சம் இப்படி கொடுப்பேன். ஓகே ஓகே இப்போ எனக்கு இந்த ரூலர்ஸ் தேவையில்ல. ஸோ கண்ட்ரோலோட நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னா அந்த ரூலர்ஸ் ஹைட் ஆயிடும். திருப்பி என்ன பண்றதுக்கு கண்ட்ரோலோட காலன். ஓகே, இதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஃபுல்லா நாங்க ஒர்க் பண்ண போறது பிளெண்டிங் ஆப்ஷனை வச்சுதான். நீங்க ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு தெரியும் எப்படி ஓப்பன் பண்ணுறது. ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம், இல்லைன்னா டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ அது கூட சாய்ஸ். ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு வந்து இந்த பிளாக் கலர் வந்து ஃபுல்லா மாத்த போறோம். ஸோ நிறைய பேர் செய்யற வேலைன்னு சொன்னா இதை கலர் மாத்திர என்ன செய்யணும்னு சொன்னா செலக்ட் பண்ணி போட்டு இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி போட்டு ஃபில் பண்ற. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த லேயர்ல இது பிஎன்ஜி இருக்கிறதால வந்து இது சிம்பிளா செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னா இந்த செலெக்ஷனை மட்டும் எடுக்கிறது அல்லது இந்த செலெக்ஷன் மட்டும் எடுக்கிறேன்னு சொன்னா அந்த லேயருக்கு மேல வச்சுக்கொண்டு நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த லேயர் மட்டும் செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த மாஸ்க் பண்ணிக்கூடிய உங்களுக்கு மாஸ்க் செலக்ட் ஆகுது. நான் காட்டுறேன், இந்த லோகோ காட்டுறேன். லோகோ செலக்ட் பண்ணிட்டேன். நான் இப்ப அந்த லேயருக்கு மேல கொண்டு போய் நான் கண்ட்ரோலை கிளிக் பண்ணிட்டு நார்மல் கிளிக் பண்ணேன்னு சொன்னா அந்த செலெக்ஷன் மட்டும் வந்துடும். எனக்கு அது மட்டும் எனக்கு செலக்ட் ஆயிடும். ஸோ சில பேர் கலர் மாத்திரக்காண்டி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இதை ஃபீல் பண்ணலாம். ஸோ பட் இது வந்து அவ்வளோ அக்யூரேட்டா இருக்காது. என்ன சொன்னா நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா எட்ஜஸ்ல எல்லாம் வந்து பிளாக் கலர் இருக்கும். ஸோ அவ்வளோ ஷார்ப்பா இருக்காது. சிம்பிளானது என்ன சொன்னா ஆல்சோ இதுலயும் ஒயிட் இருக்கு. ஸோ இங்கேயும் ஒயிட் இருக்கு. ஸோ வேற கலர் நீங்க ஃபில் பண்ணா கூட அவ்வளோ அக்யூரேட்டா வராது. ஸோ இதுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு. அதேதான் பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் கலர் ஓவரை கிளிக் பண்ணா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நாங்களும் அந்த லேயருக்கு மாத்திக்கொள்ளலாம், அந்த செலெக்ஷனுக்கு மாத்திக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு என்ன பொப்பான கலர் என்ன தெரியுதோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு yellow கொடுப்போம். ஓகே, ஜஸ்ட் நான் பிளெண்டிங் மோடெல்லாம் பாருங்க வடிவா தான் இருக்கு. நான் நார்மலா விட்டுருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. பிளெண்டிங் மோட் நார்மல், ஒபாசிட்டி 100ல வச்சிருக்கேன். கலர் ஓவரில் வந்து வேற எதுவுமே நான் செய்யல. அடுத்தது இதே பேனல்ல வந்து நீங்கள் ஒவ்வொரு காலம் பேனல் ஓப்பன் பண்ணி செய்ய முடியல. நீங்கள் ஓகே பண்ணிட்டு அடுத்த தடவையும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ப்ரீவியூ பார்க்கறதுக்காண்டி இல்லாட்டி நீங்கள் ஒரே தடவையில எல்லாத்தையும் செஞ்சு போட்டு கூட ஓகே பண்ணலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ். இல்லைன்னு சொன்னா தனித்தனியை கூட ஆட் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. நீங்க தனித்தனி லேயர்ஸா கூட செய்யலாம், பிரச்சனை இல்லை. பட் ஒரே லேயர்ல செய்யற பிரச்சனை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்தது வந்து இன்னர் க்ளோ. அதாவது என்ன செய்ய போறோம்னா இந்த இமேஜுக்கு உள்ள நாங்க க்ளோ எஃபெக்ட் கொடுக்க போறோம். ஸோ நாங்கள் ட்ராப் ஷேடோ அவுட்டர் க்ளோ மாதிரி சேம் தானே அது உள்ள, அதாவது அந்த ஷேப்புக்கு உள்ள வந்து எங்களுக்கு எஃபெக்ட் இருக்க போகுது. ஸோ இன்னர் க்ளோவை டிக் பண்றோம். டிக் பண்ணிட்டு இந்த வேல்யூ வந்து நாங்கள் ஆகலம் ஹாஷா இல்லாமல் ஆகலம் ஷார்ப்பா இல்லாமல் வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பிளெண்டிங் ஆப்ஷனை வந்து நாங்கள் மல்டிப்ளேல விடுறோம். ஸோ மல்டிப்ளேல விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒபாசிட்டி வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்றோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒபாசிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு இது 100 விட்டாலே காணும். ஸோ நாய்ஸ் நாங்கள் ஆட் பண்ணல. கலர் வந்து நாங்கள் தேவையான ஒரு yellow கலர் டார்க்கான இதை விட இந்த முதல் செலக்ட் பண்ண கலரை விட கொஞ்சம் டார்க்கான கலரை செலக்ட் பண்ணி போட்டு ஓகே செலக்ட்லாம் இருக்கு.
டெக்னிக் வந்து சாஃப்ட்வேர்ல இருக்கு. ஸோ அதை மாத்தல, நம்ம வேற எதுவுமே மாத்தல. ஸோ சோர்ஸ் வந்து சென்ட்ரல்ல இருந்து வேணுமா இல்ல வந்து எட்ஜ்ல இருந்து வேணுமா இருக்குது. எங்களுக்கு எட்ஜ்ல இருந்தான்னு தேவை. எட்ஜ்ல இருந்து இன்சைட் எங்களுக்கு தேவை. ஸோ நாங்க எட்ஜை கிளிக் பண்ணியிருக்கோம். டிஃபால்ட்டாவே எட்ஜ்லாம் இருக்கும். அதுல சாப் பண்றதுக்கு அது எங்களுக்கு தேவையில்லை. சைஸ் நாங்கள் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போய்க்க ரெண்டும் பிளெண்ட் ஆகும். ஒரு கட்டத்துல வந்து ரெண்டு கலரும் மிக்ஸ் ஆகும் பாருங்க. ஒரு பிளெயின் கலருக்கு வந்துடும். ஸோ அந்த கலர்லயும் இல்லாம பின்னிக்கு இருக்க கலர் தெரியக்கூடிய மாதிரி நாங்க ஒரு வேல்யூ செட் பண்றோம். ஸோ நீங்க குறைச்சுக்கோங்க. ஒரு அளவுக்கு வந்தோம்னா ஓகே, அதுல பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ரேஞ்சை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த கவுண்டர்ன்றதை வந்து நாங்க மாத்தவே இல்லை. ஜஸ்ட் ரேஞ்சை மட்டும் நாங்கள் மாத்தி கொண்டு போறோம். எங்களுக்கு இப்படி ஷார்ப்பான இது வேண்டாம் எங்களுக்கு. ஸோ இப்படி ஷார்ப் இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஷார்ப்பா இருக்கு. ஸோ எங்களுக்கு அப்படி வேண்டாம். நாங்க வந்து ஒரு ரேஞ்ச் ஒரு அளவா கூட்டிக்கிட்டு போறோம். உங்களுக்கு ஷார்ப்பும் இல்லாம ஆகலும் பிளெண்ட் ஆகியும் இல்லாம ஒரு அளவுக்கு நாங்க விட்டுட்டு ஜஸ்ட் ஓகே பண்றோம். ஓகே, அதுக்கு முன்னா அவுட்டர் க்ளோவையும் செட் பண்றோம். அவுட்டர் க்ளோ வந்து இது வந்து இன்சைட் க்ளோவுக்கு, அடுத்து வந்து அவுட் சைட் க்ளோவுக்கு. ஸோ அவுட் சைட் க்ளோவுக்கு அப்படின்னு சொன்னா அதே கலர் நாங்க செலக்ட் பண்றோம். நம்ம தேவையான சாம்பிள் பண்ணலாம் அதே கலரை. இல்லையா சொன்னா அதோட கொஞ்சம் ஹார்ஷான கலரும் செலக்ட் பண்ணலாம். அது உங்களை பொறுத்தது. ஸோ இப்படி இல்லையா சொன்னா இதோட லைட்டா ஓகே, நான் அதே கலர் சாம்பிள் பண்றேன். ஸோ ஓகே, இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இதுலயும் பிளெண்ட் மோட் வந்து ஓவர்லேல இருக்கும். இதை நீங்கள் சாஃப்ட் லைட்டுக்கு மாத்துங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு சாஃப்ட் லைட்டுக்கு மாத்தி போட்டு ஒபாசிட்டியை வந்து நாங்கள் ஓரளவுக்கு குறைச்சு கொண்டு போறோம். உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஒரு க்ளோ எஃபெக்ட் வருதோ, அதாவது சரியான க்ளோ எஃபெக்ட் எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து அந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி போடு. நான் திருப்பி சொல்றேன் சொன்னா இந்த வேல்யூ வந்து முதல் சொன்ன மாதிரி தான், முதல் கிளாஸ் சொன்ன மாதிரி தான் வேல்யூ ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு ப்ரோசஸுக்கும் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் இதுக்கு வேல்யூன்னு சொல்லி இல்லை, க்ளோ எஃபெக்ட்டுக்கு வந்து இதுதான் வேல்யூ அப்படின்னு சொல்லி இல்லை. அந்த இமேஜுக்கு க்ளோ எஃபெக்ட் எந்த ரேஞ்சில் வருதோ அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கொண்டு தான் நாங்கள் ஒர்க் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஆகலும் நீங்க வந்து சாம்பிள் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க சிம்பிளா நீங்க நியோன் எஃபெக்ட் சர்ச் பண்ணாலே, ஸோ நியோன் எஃபெக்ட் போட்டோஷாப் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறைய இமேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதுகள் எப்படி செய்யறது? ஸோ இந்த எஃபெக்ட் வந்து பேசிக்கான எஃபெக்ட் ஐடியா பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. ஸோ இப்படித்தான் அந்த கலர் எஃபெக்ட் வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய மாதிரி நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை, அதாவது இந்த வேல்யூஸ் வந்து ரேஞ்ச் பண்ணா ஓகே, வேற ஒன்றும் தேவையில்லை. இதுக்கு வந்து இதுதான் வேல்யூன்னு சொல்லி இல்லவே இல்லை. ஸோ நாங்கள் ஒபாசிட்டி சரி, இதை வந்து வேற வேல்யூவும் சரி நாங்கள் மாற்றிக்கொண்டே இருப்போம். எங்களுக்கு ஓகேவா வரும் வரைக்கும், இந்த இமேஜ் வந்து எங்களுக்கு ஓகே அப்படின்னு தோன்ற வரைக்கும் நாங்கள் அதை மாற்றுவோம். அதனால சைஸை நாங்கள் மாற்றுவோம் ஓரளவுக்கு. இல்லை வேற ஒண்ணு நான் கை வைக்கிறேன். கை வச்சேன்னு சொன்னா நான் எலிமெண்ட்ஸ்ல சைஸையும் ஸ்ட்ரக்சர்ல வந்து நாங்கள் ஒபாசிட்டியை வந்து அதுக்கப்புறம் குவாலிட்டியில வந்து ரேஞ்சையும் வந்து மாத்திருக்கேன். வேற ஒன்றும் மாத்தையில. ஓகே, இப்ப மாத்திட்டேன். இப்ப வந்து இதே எஃபெக்டை வந்து நாங்க இங்க கொடுக்க போறோம்னு சொன்னா இந்த இமேஜையும் கொடுக்க போறோம். ஸோ இமேஜுக்கு ரைட் கிளிக் பண்றோம். ரைட் கிளிக் பண்றோம், பிளெண்டிங் ஆப்ஷன் போறோம். இதே அவுட்டர் க்ளோ வந்து நான் கொடுக்க போறோம். இன்னர் க்ளோவை இப்ப இந்த ஆள்ல வந்து இங்கேதான் வந்துட்டு. ஸோ அந்த அவுட்டர் க்ளோ. ஸோ இதையும் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா ஓவலருக்கு மாத்திரம். இந்த ஆளு குரூப்ல நாங்க ஓவலருக்கு மாத்திரம். ஸோ நான் சொன்ன பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து மாறும், ஒவ்வொரு இடத்துக்கு இடம் மாறும்னு சொன்னா. ஸோ இப்போ ஓவலருக்கு கொடுக்குறேன். சொஃப்ட் லைட் வேணும்னு சொன்னா இதுல மீனிங் என்ன சொன்னா இந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இவட்ட பொடியில பட்டா போதும். ஸோ உங்களுக்கு ஹார்ஷாலாம் தேவையில்லை. ஆகலம் இப்போ நார்மலா விட்டுன்னு சொன்னா இப்படி வந்துடும். ஸோ உங்களுக்கு இப்படி தேவையில்லை. நாங்கள் இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து ஓவலரில மாத்திரம். இல்லைன்னு சொன்னா நாங்கள் மச்சாகும் வரைக்கும் நாங்கள் மாத்திக்கொண்டே பார்க்கலாம். ஸோ ஏன் நீங்கள் எடுத்து ஓவலரில விடுறீங்க, அதுக்கு ரீசன் வந்து கேட்டா அந்த பிளெண்டிங் மோட் தான் அந்த சீனுக்கு மேட்ச் ஆகும். ஸோ அதனால நான் பிளெண்டிங் மோட் வந்து ஓவலரில் விடுறேன். ஸோ நீங்கள் அப்படி இல்லைன்னு சொல்லி ஒன்றரை விட்டு பார்க்கலாம், உங்களுக்கு இது சூட் ஆகும்னு சொல்லி. ஸோ டார்க்ல விட்டு பார்க்கலாம், மல்டிப்ளை. ஸோ எல்லாம் வந்து நீங்க மாத்தி மாத்தி பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை. நான் அவ்வளோத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் ஓவலரி வச்சிருக்கேன். ஸோ ஓவலரி செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி போட்டு நீங்கள் அதே தான் சைஸை நீங்கள் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஆகலம் ரிஃப்ளெக்ஷன் படுற மாதிரி பட்டா காணும். இதை பற்றி யோசிக்காங்க. அப்புறம் நாங்கள் என்ன செய்வோம் அதை. ஓகே, நான் சைஸ் ஓரளவுக்கு விட்டுட்டு
ரேஞ்சை நாங்கள் கூட்டாம ஒரு அளவுக்கு ரேஞ்சை கூட்டி போட்டு ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி ஓகே பண்றேன். இப்ப பாருங்க இதை எப்படி அழிக்கிறது, இந்த கீழே இருக்க எல்லாத்தையும் எப்படி அழிக்கிறது. நீங்க யோசிப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை க்ரொப் பண்ணி விட்டா போயிடுமென்னு சொல்லி. ஆனா போகாது. க்ரொப் பண்ணி விட விட அதை எங்க க்ரொப் பண்றோமோ அங்க வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். ஸோ நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இதை கீழே வைக்கினாலும் வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் எல்லாம் வெட்டுப்பட்டுரும். ஸோ என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த எஃபெக்ட்ஸ் பேனல கிளிக் பண்ணாம இது வந்து கிளிக் ஆகாது. ஜஸ்ட் இதை ஹைட் அன்ஹைட் மட்டும் பண்ண முடியும். ஸோ இதுல வச்சுக்கொண்டு ரைட் கிளிக் பண்ணி வடியா பாருங்க இங்கே வைக்கணும். எஃபெக்ட்ஸ் பேனல கை இது வச்சுக்கொண்டு மவுஸ் வச்சுக்கொண்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் லேயர் இப்படின்னு சொன்னேன்னு சொன்னா எனக்கு இந்த எஃபெக்ட் இதை மட்டும் ஒரு லேயரா எனக்கு வந்திருக்கு மேல. ஸோ இங்க வந்துட்டு இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, நார்மலா நீங்க எரேசர் டூல் எடுத்து நீங்க அந்த ப்ரஷை வந்து கொஞ்சம் பெருசாக்கிட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்ப எங்க ஸ்ட்ரைட்டா இந்த ப்ரஷ் எடுக்காம நார்மலா ஹார்ட் ரவுண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா இப்படிதான் அழிபடும் உங்களுக்கு. ஸோ ஒரு சாஃப்டான ப்ரஷை நீங்க எடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துட்டு, ஸோ இங்க நிறைய கிடக்கு உங்களுக்கு எது மேட்ச் ஆகுமோ அந்த ப்ரஷ் எடுத்து போட்டு நீங்க ஜஸ்ட் இதை எரேஸ் பண்ணா காணும். ஸோ உங்களுக்கு தெரியும் எங்கெங்க ரிஃப்ளெக்ஷன் வரும்னு சொல்லி தெரியும். ஸோ அதனால நீங்கள் ஒரு அளவா நீங்க பார்த்து எங்கெங்க ரிஃப்ளெக்ஷன் இருக்குமோ ஸோ அங்கங்க நீங்கள் இங்கெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் வராது அப்படியும். ஸோ இவ்வளோத்தெல்லாம் வரும் என்ன அந்த மேல் ஸ்கின்ல மட்டும்தான் பாடும் லைட். ஸோ அந்த ஃபேஸ்லேயும் கொஞ்சம் மீறி இருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் குறைச்சி விடுவான். ஸோ உங்களுக்கு இந்த தெரியும் இப்படி கூட்டி குறைக்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹோல்ட் பண்ணி கொண்டு ரைட் கிளிக் பண்ணி கொண்டு நீங்கள் லெஃப்ட் டு ரைட் ரைட் டு லெஃப்ட் இழுத்தீங்க சொன்னா சைஸ் வந்து கூடி குறையும் மவுஸ்ல. ஸோ அது போலதான் நான் எனக்கு இவ்வளவுலாம் தேவைப்படாது மோஸ்ட்லி. எனக்கு இந்த படத்தையும் தேவை இல்லை. அது மாதிரி இந்த முடியெல்லாம் உள்ளத்துக்கு வேற டீடைல்ஸா வராது. ஸோ நாங்கள் அதையும் கொஞ்சம் குறைச்சி விடுவோம். ஸோ நீங்க டைம் எடுத்து செய்யணும்னா செய்யலாம், பிரச்சனை இல்லாட்டி காலையில் இருக்கிறது ஓகே. ஓகே, ஸோ இதுதான் இந்த க்ளோ எஃபெக்ட் வந்து. இதுக்கு அப்புறம் நாங்கள் நிறைய செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர்ஸை வச்சு கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ கண்ட்ரோல் என் நியூ கேன்வஸுக்கு அது பிரச்சனை இல்லை, அப்படியே டிஃபால்ட் ஆகும். சிஎம்வைக்கே வந்து நான் ஆர்ஜிபிக்கு மாத்துறேன். இதுல நான் ஓகே, நான் அந்த மெட்டை இமேஜையும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இதே மதமைத்தான், இதுவும் வந்து அதே போலதான். இது ஒரு பிஎன்ஜி ஃபைல், இது ஒரு ஜஸ்ட் ஒரு பிஎன்ஜி ஃபைல். இதுக்கு எப்படி க்ளோ எஃபெக்ட் ரெண்டும் பார்க்கலாம். அதே மாதிரி தான் நாங்கள் பிளெண்டிங் ஆப்ஷன் ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு நாங்கள் வேல்யூ மாறுறதுக்கான சேம் தான். ஸோ கலர் எங்களுக்கு ஓகேன்னு சொன்னா கலர் அப்படி இருக்கட்டும். இல்லை கலர் மாற்ற போறோம்னு சொன்னா கலர் விலைக்கு போயிட்டு நாங்கள் டிக் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான கலர். ஸோ நாங்கள் ஒரு ஓகே இது மாதிரி ரெட் எடுப்போம், இன்ஸ்டாகிராம் ஒரிஜினல் கலர் மாதிரி. ஓகே, அதுக்கு பிறகு நாங்கள் இன்னொரு ப்ளூ எடுக்கிறோம். அதுவும் வந்து கிட்டத்தட்ட அதே கலர் மாதிரி எடுத்துட்டு நாங்கள் உங்களுக்கு எந்த ரேஞ்ச் வரும்னு சொல்லி தெரியல. ஸோ இதுக்கு நான் பேக்ரவுண்ட் ஃபில் பண்றேன் பிளாக் கலர்ல. ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும் சொன்னா அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணி அதே எஃபெக்ட்டுக்கு போறேன். ஓகே, நான் ஒயிட் செலக்ட் பண்றேன். இங்கே மாதிரி ஓகே, இந்த மாதிரி ஒன்றை காணும். ரேஞ்சு நான் எனக்கு செலக்ட் பண்ணுறேன். அடுத்த வந்து அவுட்டர் க்ளோ, இதே மாதிரி நான் அதே கலர் சாம்பிள் பண்றேன். கலர் ஸ்ப்ரெட் நான் பார்த்து
இல்லை எனக்கு ஸ்ட்ரோக் சொன்னா ஸ்ட்ரோக் கூட ஆட் பண்ணலாம். ஸ்ட்ரோக் வேல்யூ நாங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாங்கள் இன்னுமே இதை நாங்கள் எக்ஸ்ட்ரா மாற்றணும்னு சொன்னா புக் ஷேடோல போய் நாங்கள் ஆட் பண்ணலாம் ஒயிட் கலரை. ஓகே, ஸோ நம்ம இப்படி கூட செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஃபுல் எங்கே ஒர்க் பண்ணணும்னு சொன்னா பிளெண்டிங் ஆப்ஷனுக்குள்ள நாங்கள் ஒர்க் பண்றோம். ஸோ பாருங்க திருப்பி நான் வேல்யூ என்னென்ன வச்சுக்கணும்னு சொல்லி இந்த இமேஜுக்கு என்ன வேல்யூ வச்சுக்கணும்னு சொல்லி பாருங்க இருக்கா. ஸ்ட்ரோக்ல வந்து மறுபடியா பாருங்க, ஸ்ட்ரோக்ல வந்து ஸ்ட்ரக்சர்ல வந்து சைஸ் வந்து 5 பிக்சல் வச்சிருக்கேன், அதுவும் அவுட் சைட்ல வச்சிருக்கேன். என்னோட ஸ்ட்ரோக் மீனிங் என்ன சொன்னா அதை சுத்தி ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரோக்ல மீனிங் தான் இது. இந்த இமேஜுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒரு போர்டர் ஆட் பண்ற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு போர்டர் ஆட் பண்ண போறேன். எனக்கு என்ன சொன்னா எனக்கு ஒரு பர்பிள்ல வேணும். ஸோ இதுதான் ஸ்ட்ரோக் மீனிங். அதை சுத்தி ஒரு இந்த ஷேப்பை சுத்தி ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வரும். ஸோ இதை வந்து நீங்கள் அவுட் சைடுன்னு சொன்னா இந்த ஷேப்ன்ற வெளிப்பக்கம் வந்து ஸ்ட்ரோக் ஆட் ஆகும் உங்களுக்கு. இல்லைன்னு சொன்னா நாங்கள் இன்சைடுன்னு சொன்னா உள்பக்கம் வரும். நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணா உள்பக்கம் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி சென்டர்னு சொன்னா சென்டர்ல இருந்து எங்களுக்கு ஸ்ட்ரோக் வரும். ஸோ இதை வந்து ஸ்ட்ரோக் நாங்கள் எங்க ஆட் பண்ண போறோம்ன்ற பொறுத்து இருக்கு. ஸோ இதுதான் ஸ்ட்ரோக் வேலை. இங்கேயும் இதே விதம் செஞ்சாங்க. ஸ்ட்ரோக் வந்து நாங்க என்ன செஞ்சாங்க சொன்னா சாரி ஸ்ட்ரோக் அவுட் சைட்ல வச்சு 5 பிக்சல் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிளண்ட் மோட் நார்மல் இருக்கு, ஒப்பாசிட்டில கை வைக்கிறேன். நான் ஜஸ்ட் கலரை மட்டும் நான் ஒயிட்டுக்கு மாத்தி விட்டேன். அதுக்கு பிறகு இன்னர் ஷேடோ நாங்கள் ஆட் பண்ணல, எங்களுக்கு உள்பக்கம் ஷேடோ தேவையில்லை, ஸோ ஆட் பண்ணல. இன்னர் க்ளோ உங்களுக்கு தேவை. ஸோ அது வந்து பிளண்ட் மோட் ஓவலரியில் இருக்கு, நாங்கள் நார்மலா மாத்தலாம். ஒன்னோட மல்டிப்ளை மாத்தி பார்க்கலாம், இல்லையா சொன்னா சாஃப்ட் லைட் மாத்தி பார்க்கலாம். சாஃப்ட் லைட் பெட்டர் போல இருக்கு. ஓகே, அதே மாதிரி பிளெண்டிங் மோட் வந்து சாஃப்ட் லைட்டை விட்டுட்டு ஒப்பாசிட்டி ஃபுல்லிலே இருக்கு. கலர் வந்து நான் ஒரு ஒயிட் ஒயிட்டும் இல்லாம இது அக்யூரேட் ஒயிட் இல்லை சொன்னா அக்யூரேட் வேணும்னு சொன்னா இங்கே இருக்கும். இது ஃபுல்லா எஃபா இருக்கும் இந்த ஹெக்ஸா கோட். ஸோ நான் ஒயிட் இல்லாம ஒரு நார்மல் கலரை கொடுத்து வச்சிருக்கேன், ஒரு கிரே சேர்ந்து ஒரு ஒயிட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வேற ஒன்றும் மாத்தல, டெக்னிக் வந்து சொட்டல இருக்கு, எல்லாமே இருக்கு. சோக் ஆட் பண்ணிடுறேன். நான் சைஸ் வந்து நான் கொஞ்சமா ஆட் பண்ண பழைய, அதாவது இங்க ஒர்க் பண்ண ஃபைல் இதுதான் வேல்யூ தான் இங்க இருக்கு. குவாலிட்டி ரேஞ்ச்லயும் வந்து ரேஞ்ச் வந்து 39 வச்சிருக்கேன். வேற ஒன்றும் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அவுட்டர் க்ளோ ஆட் பண்ணி போட்டு அவுட்டர் க்ளோக்கும் பிளெண்டிங் மோட் சாஃப்ட் லைட் ஆட் பண்ணி போட்டு ஒப்பாசிட்டி 60 வச்சுட்டு என்னோட ஆகலம் ஃபுல்லா கூட்டாம 60 வச்சு போட்டு கலரை வந்து அந்த அதே ரெட்டை பிக் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நான் சைஸை வந்து ஃபுல்லா கூட்டிட்டு ஸ்ப்ரெட் அளவு எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆகணும்னு சொல்லி அந்த அளவு 10% வச்சுட்டு ரேஞ்சை வந்து ஒரு 60-62 வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் ட்ரோப் ஷேடோ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அதுவும் நான் லைட் ஆட் பண்ணி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த நியோன் எஃபெக்ட் வந்து எங்க தேவைப்படும் சொன்னா ஒரு ஒரு பேனர் செய்யறதுக்கோ அல்ல வேறு எதுவுமே எஃபெக்ட்டுக்கோ. ஸோ இந்த இப்படி கூட செய்ய பிளேனா ஒரு இடத்துல கூட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் இதை வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சரா போடுறேன்னு சொன்னா நீங்கள் இதையே நீங்க ப்ரொஃபைல் பிக்சரா போடலாம். என்ன சொன்னா ஒரு நீங்கள் உங்களோட இமேஜை நீங்க எடுத்து இப்படி செஞ்சு போட்டு போடலாம் என்ன சோஷியல் மீடியா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது நான் இப்ப இன்ஸ்டாகிராம் எடுத்து போட்டினான். ஸோ இதே மாதிரி நீங்கள் வேற இதுக்கும் எடுத்து போடலாம். அப்படின்னு சொன்னா ஃபேஸ்புக்ல லோகோ இருக்கு, ஸோ அதை வச்சு போடலாம். இல்லைன்னு சொன்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய இருக்கு. ஸோ இதை மாதிரி இந்த லைக் பட்டனை வச்சு செய்யலாம். இந்த லைக் பட்டனை வச்சு கூட நீங்கள் இதுக்கு க்ளோ எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு சின்ன ஷேப்ஸுக்கு நீங்க க்ளோ எஃபெக்ட் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லைன்னு சொன்னா டெக்ஸ்ட் கட் பண்ணலாம். இதே இப்போ நான் என்ன செய்யலாம் சொன்னா ஓகே இது அப்படியே நான் தூக்கி கொண்டு இதுல போடலாம். இதை நான் ஹைட் பண்ணி போட்டு இதை நான் ஹைட் பண்ணி போட்டு இதை நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றேன்.
இது நான் லேயர் எடுத்துட்டு வந்து இப்படி கூட நாங்க ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து எங்களோட சாய்ஸை பொறுத்தது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மற்றது மேனிப்புலேஷன் வந்து உங்களுக்கு சொல்லி தரது வந்து கொஞ்சம் கஷ்டம். என்ன சொன்னா மேனிப்புலேஷன் சொல்லி தரலாம். என்ன பிரச்சனைன்னு சொன்னா டார்கெட்டட், அதாவது இப்ப நான் வந்து எதிர்பார்க்கிற விஷயம் வந்து உங்கள்ட்ட இருந்து சரியா ஷார்ப்பா எடுக்கல. என்ன சொன்னா அது ஃபுல் கிரியேட்டிவிட்டியை பொறுத்து தான். நீங்க என்ன மாதிரி செய்வீங்கன்னு சொன்னா அதை வந்து நான் ஜட்ஜ் பண்ணிடலாம் இருக்கும். அந்த மாதிரி நான் சொல்லி தர வந்து நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்ல தெரியல. ஸோ நீங்கள் செஞ்சு நான் மேனிப்புலேஷன் போடுங்க, நான் அதை பார்த்து கரெக்ட் பண்றேன். ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்தும் கேர்4 எஜுகேஷன் மூலமாக நடாத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.